வீடா வேணும் அப்படின்னா சிங்கிள் பிஹெச் பார்த்தீங்கன்னா வெறும் 24.5 லட்ச ரூபா தான். சரிங்களா? அதுக்கு நீங்கள் முன் பணமாக 3.5 லட்ச ரூபா கொடுத்தா போதும். நல்லா இருக்கு. எலிவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வில்லா ஸ்டைலில் அந்த துபாயிலலாம் கட்டியிருப்பாங்களா அந்த ஸ்டைலில் வந்து உள்ள காரே வந்து உள்ள நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இங்கே பைப்பு உள்ள வந்துட்டு அவுட்லெட் இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல்லாவே பில்லர் போட்டு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். தனியா இந்த வீட்டுக்கு இண்டிவிஜுவல் போர் போட்டாச்சு. சம்பு பார்த்தோம்னா தண்ணி தொட்டி எல்லாருமே 4000 லிட்டர் தான் கட்டி விக்கிற வீட்டுக்கு பண்ணுவாங்க. நம்ம 8000 லிட்டர் வரைக்கும் போட்டுருக்கோம். வெளிச்சத்துக்காக நம்ம பிரெஞ்ச் விண்டோ டைப்ல பண்ணிருக்கோம். இந்த கிச்சன் இது செமி மாடலர் கிச்சனா நம்ம ரெடி பண்ணிருக்கோம். மேல ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. கீழயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா லாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. ஃபுல்லாவே கொடுத்திருக்கோம். அதனால 2 ரூம் இருக்கு. இங்க லெஃப்ட் சைடுல வந்தீங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம். ஓகே. சோ இங்க பாருங்க தாராளமா இப்ப 11 ஃபீட் அப்படினாலுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் வர்க் தான் பாத்ரூம்ல. ஓ இது ஃபுல்லாவே மேல வரையும் கொடுத்திருக்கீங்க. என்னதான் வாஷிங் மிஷின் இருந்தாலும் நம்ம எல்லாம் சில துணிகளை கையில தான் துவைப்போம். சோ அதுக்காக நம்ம துவைக்கிற கல்லும் இங்க ஃபிட் பண்ணி. இப்பவே நீங்க நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க காலப்பட்டி ரோடெல்லாம் நமக்கு 4-வே பண்றாங்க இல்லையா? சோ அது வந்து இந்த வழியா தான் நம்ம ஆக்சஸ் பண்றது. சேனல் பேர் சொன்னாங்கன்னா ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் வேணா நான் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா? உங்க கையில பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3.5 லட்ச ரூபாய் இருந்தா போதும். நீங்க இங்க இடமும் வாங்கிக்கலாம் இல்ல வீடு வேணாலும் வாங்கிக்கலாம். பின்னாடி பார்த்துட்டு இருக்க 2 வீடு வந்து சேலுக்கு தான் இருக்கு. சேலுக்கு இருக்குல சிஸ்டர்? சேலுக்கு ரெடியா இருக்கு ப்ரோ. ஓகே உடனே வந்துருவாங்க. தாராளமா வரலாம். இப்ப கூட கிளம்பி வரலாம். வீடியோ பார்த்துட்டு. ஆமா ஓகே. டிஸ்ப்ளேல இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. சிஸ்டர் தான் அட்டெண்ட் பண்ணுவாங்க. நீங்க உடனே வந்துரலாம். 2 வீடும் பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 90% ஒர்க் முடிஞ்சுங்க. நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். இன்னும் 10% மட்டும் உங்களுக்கு ஒர்க் போயிட்டு இருக்குங்க. சூப்பரா இருக்கு. வீடு பாக்குறதுக்கு ஒரு வில்லா ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா வந்து இருக்கு. ஆமா இண்டிவிஜுவல் வில்லா டைப்ல பண்றோம் ப்ரோ. ஓகேங்க சிஸ்டர். சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச்சிங் வச்சிருந்தீங்க போல. ஃபுல்லா பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரமடை டு ஏர்போர்ட் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே வந்து 4-வே ஆயிரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போவே நீங்கள் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க காலப்பட்டி ரோடெல்லாம் நமக்கு 4-வே பண்ணுறாங்க இல்லையா? ஆமாங்க. ஸோ அது வந்து இந்த வழியாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ அது தெரிஞ்ச கஸ்டமர் சீக்கிரமாக வந்து புக் பண்ணிட்டாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. 4-வே ஆகக்கூடிய இடத்துக்கு நியரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஊருக்கு பக்கத்துலேயே வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு சைட் கொண்டு வந்திருக்காங்க. வீடாக வேணும் அப்படின்னா சிங்கிள் பிஹெச் பார்த்தீங்கன்னா வெறும் 24.5 லட்ச ரூபா தான். சரிங்களா? அதுக்கு நீங்கள் முன் பணமாக 3.5 லட்ச ரூபா கொடுத்தா போதும். இடம் வேணும் அப்படின்னாலும் 3.5 லட்ச ரூபா தான். DTCP அப்ரூவல் இருக்கக்கூடிய சைட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பிளாட் வெறும் 80 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 70+ தான் இப்போ அவைலபிள் இருக்கு. ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்க டைமில் கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க. வந்து புக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சீக்கிரமாக வந்துருங்க. சரிங்களா? வீட்டை சுற்றி பார்த்துடலாங்க. பார்க்கலாம் தாராளமாக. ஓகே. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா நார்த் ஃபேசிங்லேயே நம்ம வீடும் நார்த் ஃபேசிங்கில் இருக்கு. ஓகே. ஃபுல்லாக 2 சென்ட்டில் நம்ம 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் பண்ணியிருக்கோம். சரிங்க. நல்லா இருக்கு. எலிவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வில்லா ஸ்டைலில் அந்த துபாயிலலாம் கட்டியிருப்பாங்களா அந்த ஸ்டைலில் வந்து இருக்குது. ஸோ அப்படியே உள்ள போலாம் வாங்க. பாருங்க எலிவேஷனே மாசா இருக்குல்ல. அங்கே மேலே நமக்கு சின்ன சின்ன ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்கோம். நைட் டைம் போட்டோம்னா அப்படியே அழகாக லைட் ஏறி இருக்கு. கேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா வீட்டோட பெரிய ஹைலைட் இந்த பார்க்கிங் தான். ஓகே. ஸோ ஆக்சுவலாக கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி திறந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் பைக் மட்டும் கொண்டு வர்றீங்க இல்லை ஆள் மட்டும் வரணும் அப்படின்னா சென்ட்ரல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை கார் கொண்டு வர்ற மாதிரி இருந்தால் அவ்வளோதான். இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க ஃபுல்லா காரே வந்து உள்ள நீங்க வந்து கொண்டு வந்துக்கலாம். ஆமா இந்த கேட்டையும் ஓபன் பண்ணிக்கலாம். பார்க்கிங் பண்ணிருக்கோம். ஓகே. சோ ரெண்டாவது என்னன்னா அந்த கேட் வந்து வுடன் ஃபினிஷிங்ல வந்து கொடுத்திருக்கீங்க. பாக்குறதுக்கு அந்த வுட் டோரோட ஃபீல் வந்து இருக்குது. நல்லா தாராளமா பாத்தீங்கன்னா வந்து நம்ம பாட்டிக்கலாம் 15க்கு 13ங்கற சைஸ்ல நம்ம போட்டிக்கு கொடுத்திருக்கீங்க. ஓகே. சோ உள்ள வரும்போது அப்படியே பாத்தீங்கன்னா இங்க ஸ்டேர்கேஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்படியே வந்து நம்ம மேலே போலாம். இங்க வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இங்கே பைப்பு உள்ள வந்துட்டு அவுட்லெட் இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா வெளியவே போர் தனியா இந்த வீட்டுக்கு இண்டிவிஜுவல் போர் போட்டாச்சு. சம்பு பார்த்தோம்னா தண்ணி தொட்டி எல்லாருமே 4000 லிட்டர் தான் கட்டி விக்கிற வீட்டுக்கு பண்ணுவாங்க. நம்ம 8000 லிட்டர் வரைக்கும் 8000 எப்பா. சோ அப்ப வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து தண்ணி கனெக்ஷன்லாம் வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா அதுவே தண்ணி நமக்கு நல்லா. அதே மாதிரி வெளியே வாசல்லாம் தொளிக்கிற கார் கழுவுறதுக்குலாம் அவுட்லெட்க்கு வெளியே கொடுத்துருக்கீங்க. ஓகே சிஸ்டர். வீடு வந்து ஃபுல்லா பில்லர் போட்டு தான் கட்டிருக்கீங்க. ஃபுல்லாவே பில்லர் போட்டு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே. பாருங்க மெயின் டோர்லாம் எல்லா இடத்துலயும் சின்னதா தான் இருக்கும். நம்மளோட பாருங்க பார்க்கவே நல்லா பிரம்மாண்டமா கொடுத்திருக்கோம். டோர் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா இது ஷீட் டோர் மாதிரி இருக்குங்க சிஸ்டர். மேல ஏதோ ஷீட் ஒட்டி இருக்க மாதிரி இருக்குது. அண்ணா தேக்கா அந்த ஒரு பிரீமியம் லுக் ஃபினிஷ்காக அப்படி கொடுத்திருக்கோம். ஓகே. அப்ப தேக்கே பாத்தீங்கன்னா இப்ப மாடலா கொண்டு வந்துட்டீங்க. ஆமா. ஓகே. ஃபுல்லா எலிவேஷன் ஃபுல்லா டைல்ஸ் ஒட்டி இருக்கீங்க. ஃபுல்லாவே நம்ம டைல்ஸ் வர்க் பண்ணிருக்கோம். ஓகேங்க. க்ளீன் பண்ண ஈஸியா இருக்கும்ல. கண்டிப்பா. எங்களுக்காக அப்படியே உள்ள போலாங்களா? பாருங்க ஹால் பாத்தீங்கன்னா நம்ம 10க்கு 15ங்கற சைஸ்ல கொடுத்திருக்கோம். நல்ல பெருசாவே கொடுத்திருக்கீங்க. வெளிச்சத்துக்காக நம்ம பிரெஞ்ச் விண்டோ டைப்ல பண்ணிருக்கோம். இங்கேயும் 2 கொடுத்திருக்கீங்க. ஓகே. அது போக டிவி யூனிட் நம்ம கொடுத்திருக்கோம். பூஜா யூனிட்டும் நம்ம அப்படியே கொடுத்தாச்சு இங்கேயே. இத அப்படியே கணக்கு பார்த்த மாதிரி நம்ம வெச்சுக்கலாம். ஓகே.
ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோஃபாலாம் போட்டு இருக்கும்போது உங்களுக்கு தாராளமாக இருக்கும். கார்னர் சோஃபா மாதிரியும் போட்டுக்கலாம், சிங்கிள் சோஃபா வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ஃபேன் மோகோண்டு எல்லாமே மாட்டி இருக்கு, எல்லாமே மாட்டி ரெடியா இருக்கு இப்போ. ஓகே. ஸோ அப்படியே நேரா வந்தோடனே கிச்சனுங்களா இது? உள்ள வந்ததுமே இது வந்து கிச்சன், இது செமி மாடலர் கிச்சனா நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஓகே. மேலே ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, கீழேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா லாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. ஃபுல்லாவே கொடுத்திருக்கோம். ஸோ ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா கீழேவே இன்டீரியர் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து கீழே பாத்திரம் ஏதாவது கேஸ் இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்றப்போ வெளியில எதுவும் தெரியாது, வீட்டுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்றப்போ வந்து கிச்சன் மாதிரி தெரியாது. ஸோ இது ஏதோ ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கிற ஒரு இடம் மாதிரி இருக்கும். வந்து 10க்கு 8ங்கிற சைஸ்ல நம்ம கிச்சன் கொடுத்திருக்கோம். 10க்கு 8 சைஸ். ஓகே ஓகே. ஸோ அப்படியே இந்த சைடு போனோனையும் நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் எதுங்க சிஸ்டர்? இப்படியே வந்தோம்னா 2 ரூம் இருக்கு. ஓகே. இங்க லெஃப்ட் சைடுல வந்தீங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம். ஓகே. ஸோ இங்க பாருங்க தாராளமா இருக்கு. இங்கேயும் இன்டீரியர் பண்ணிருக்கீங்க. இங்க நம்ம வார்ட்ரோப்பும் பண்ணிருக்கோம், கபோர்டும் கொடுத்தாச்சு. ஓகே. 10க்கு 16ங்கிற சைஸ்ல வரும். 2 விண்டோ கொடுத்திருக்கோம். அதான் பாருங்க ரூம் எவ்வளவு நல்லா வெளிச்சமா இருக்கு, பிரைட்டா இருக்குது, நல்ல பிரைட்னஸோட இருக்கு. ஓகே. சோ இது வந்து அட்டாச் பாத்ரூம்ங்களா? ஆமா பிரதர், இங்கே நம்ம அட்டாச் பாத்ரூம் பண்ணிட்டோம். ஓ பாத்ரூம் சூப்பரா இருக்குங்க. பாத்ரூம்ல பார்த்தா எல்லா இடத்துலயும் பிவிசி டோர், இந்த பிளாஸ்டிக் இதுல தான் இருக்கும். நம்மளும் இது பிவிசி தான். இதே நல்ல குவாலிட்டியா பாத்தீங்கன்னா உட்டன் டோரோட ஃபீல் கொடுக்கும். அது எல்லாமே இப்ப 11 ஃபீட் அப்படினாலுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் வர்க் தான் பாத்ரூம்ல. ஓ இது ஃபுல்லாவே மேல வரைக்கும் கொடுத்திருக்கீங்க. மேல வரைக்கும் ஃபுல்லா 4 பக்கமும் டைல்ஸ் வர்க். ஓகே. இது வந்து உங்களுக்கு ஷவர் கொடுத்திருக்காங்க. மேல வந்து உங்களுக்கு டேப் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஃபுல்லாவே வர ஆரம்பிச்சு. அது கூட இப்ப பாருங்க, இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிசைன் ஆமா, இது பிரஸ் பண்ணா உங்களுக்கு கீழ மேலன்னு சொல்லி உங்களுக்கு வந்து மாத்திக்கலாம். நீங்க சோப்பு வைக்கிறதுக்கு நம்ம இங்க செவுத்திலே நம்ம ஸ்டாண்ட் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம செவுத்திலே அதுக்கான இடமும் கொடுத்தாச்சு. இங்க பாருங்க, நாங்க பாத்ரூம்ல ஆக்சுவலா 2 பேர் நின்னு பேசிட்டு இருந்தோம். இவ்வளவு ஸ்பேஸ் இருக்குது, நல்லா ஃப்ரீயா இருக்கு. சோ வெஸ்டர்ன் டைலட் தான் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து ஷிங்க் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இத பிரஷ் இது பண்ணனும் அப்படின்றப்ப அதுக்கு தனியா வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. வெறும் சிங்க் தான் இருக்கும். நம்ம இதுக்குமே ஒரு ஸ்டாண்ட் டைல் மாதிரி கொடுத்திருக்கீங்க. மேல வந்து துணி வந்து தொங்க விட்டுக்கலாம், டவல் ஏதாவது போடணும் அப்படினால இங்க வச்சுக்கலாம். பாருங்க பாத்ரூம்க்கே எவ்வளவு நேரம் பேசுறோம். அப்ப எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன். கண்டிப்பா சிஸ்டர். சோ இப்போ இதுல அடிஷனல் பெட்ரூம் இதுங்களா? இது வந்து ஸ்மால் பெட்ரூம். ஓகே. ஒரு 10க்கு 10 சைஸ்ல நம்ம கொடுத்திருக்கோம் bro. ஓகே ஓகே. இதுல மட்டும் கபோர்ட் மட்டும் தான் இருக்கு மேல. ஓ மேல வந்து கபோர்ட். ஓகே. சோ இதுல இன்டீரியர் வந்து உங்களுக்கு பண்ணிருக்கீங்க. அப்ப வீடு ஃபுல்லாவே ஓரளவுக்கு உங்களுக்கு இன்டீரியர் இருக்கு. இன்டீரியர்ஸோட தான் வந்துரும். இது நம்ம குழந்தைகளுக்கான பெட்ரூம்ங்கிறதுனால நம்ம ஒரு சின்னதா ஒரு பாத்ரூம் பண்ணிருக்கோம் இங்க. ஓகே ஓகே ஓகே. சோ இது வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இங்க இருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்ல அதே மாதிரி செவுத்துல சோப் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்திருக்கீங்க. ஓகேங்க சிஸ்டர். சோ இது வந்து உங்களுக்கு டோர் பாத்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரியே இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்றோம் நீங்களே, இது பாத்ரூம்ன்றது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சோ இது ஏதோ அவுட்டர் போற ஒரு டோர் மாதிரியே இருக்குது. நல்லா இருக்கு இந்த மெத்தடுங்க. இங்க வென்டிலேஷனுக்காக ஒரு ஜன்னல் நல்லா பெருசா கொடுத்திருக்கீங்க. ஓகே. அப்ப வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெளிச்சமா இருக்குதுங்க இந்த வீடு. சோ இப்போ இந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து இனிஷியல் அமௌண்ட் நீங்க கேக்குறது வெறும் 6 லட்சம் ரூபாய் தான். அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு, சிபில் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 6 லட்சம் ரூபாய் மூவ் பண்ண இருந்தா போது பேலன்ஸ் ஒரு 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணிக்கலாம். ஓகேங்க சிஸ்டர். சோ இப்போ இது வந்து 2 BH வீடு. இதோட காஸ்ட் எவ்வளவு கொடுக்குறீங்க? இதோட ஸ்கொயர் ஃபீட் இதெல்லாம் எப்படிங்க? இது பாத்தீங்கன்னா 2 சென்ட் லேண்ட் ஏரியால நம்ம 1050 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். 52 லட்சம் வருதுங்க. 52,50,000 இந்த வீட்டோட பிரைஸ். ஓகே ஓகே. இது போக மேலயும் இருக்கு. ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர்கேஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு மார்பிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா ஃப்ரீயாவும் இருக்கும், ஸ்பேசியஸா. இங்க ஒரு விண்டோ நமக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருக்க மாதிரி இருந்தாலும் வெளிச்சம் வேணும் இல்லீங்களா? இதுலயுமே CNC டிசைன் கொடுத்தது செமையா இருக்குங்க. நல்ல ஹைட்டா கொடுத்திருக்காங்க. எலிவேஷன்ல வந்து தூக்கி கொடுக்கறதே இந்த ஒரு விஷயம். இங்க ஸ்பாட் லைட் நம்ம கொடுத்திருக்கீங்க. நைட் டைம்ல இன்னும் நல்லாவே இருக்குன்றீங்க. மேல வந்து நீ பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க ரோடு பார்க்கலாம். அங்க பாருங்க ரோடு பேஸ்லயே பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சைட் இருக்கு. லாரி கார் எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? மேல என்னதுங்க சிஸ்டர் இது கட்டி? இங்க வந்து இப்ப நம்ம அடிஷனலா ஒரு பாத்ரூம் வந்து கட்டிட்டு இருக்கோம் பிரதர். அப்படிங்களா? ஓகே ஓகே. அப்ப அவுட்டர் பாத்ரூம் மாதிரி. அவுட்டர் பாத்ரூம் மாதிரி ஃபியூச்சர்ல வந்து நீங்க மேல ஒரு ஃப்ளோர் எடுக்கலாம். ஏன்னா பாருங்க நம்ம பில்லர் போட்டு தான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. சோ பில்லரோட சைஸ் கூட அளந்துக்கலாம்ன்றீங்களா? அளந்துக்கலாம், நீங்க தாராளமா அளந்துக்கலாம், கண்ணால பாத்துக்கலாம். நாளைக்கு மேல ஒரு ரூம் எடுத்தீங்கனாலும் அதுக்காக கூட நம்ம இந்த டாய்லெட் கண்டிப்பாங்க சிஸ்டர். சோ இது வந்து உங்களுக்கு துவைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருக்கீங்க. கல்லு அப்படின்றது வாஷிங் மிஷின் கேக்குறாங்க. என்னதான் வாஷிங் மிஷின் இருந்தாலும் நம்ம எல்லாம் சில துணிகளை கையில தான் துவைப்போம். சோ அதுக்காக நம்ம துவைக்கிற கல்லும் இங்க ஃபிட் பண்ணியாச்சு. ஓ இந்த இடம் பாத்தீங்கன்னா வந்து தண்ணி வெளியே போக கூடாதுன்றனால அதுக்காக நம்ம தண்ணி எப்படி கொடுத்துருக்கோம். நல்லா இருக்குங்க. சோப்பு வைக்கிறது கொண்டு செல்லு வேற வச்சிருக்காங்க. யாராவது எடுத்து துவைக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க. ஸோ சோப்புக்கான சோப்பு வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, பைப் கொடுத்துருக்காங்க. நம்ம சைட்டுக்குள்ளே பாருங்கள் ஃபுல்லாக வந்து வீடுங்க இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து பிளாட்டாக வாங்கணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாட்டும் வந்து வாங்கிக்கலாம். அது என்னதுங்க சிஸ்டர், அங்கே ஏதோ பில்டிங் தெரியுது? அது பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் கிங் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் கிரைஸ்ட் கிங் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அங்கே ஓ, ஸ்கூலுங்களா அது? ஸ்கூலை தாண்டி ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கு. செம. இங்கே பாருங்களேன், ரோடு இருக்கு, சைட் இருக்கு, சைட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல் காலேஜ் இருக்கு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? நம்ம மேல ஏறி வந்ததுன்னு பாத்தீங்கல்ல எவ்வளவு வண்டி போயிட்டு வந்தது. சோ இது காரமடையில இருந்து ஏர்போர்ட் போற ரோடு ரொம்ப பீக்கா இருக்கும். ஓகே, இங்க இருந்து இப்ப ஏர்போர்ட் போகணும் அப்படினாலும் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்ங்க. ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரு half an hourலயே நம்ம வந்து ரீச் ஆயிடலாம். இப்போ நீங்கள் அடிக்கடி வந்து ஃபாரின் போகிறீங்க, இல்லை நான் ஃப்ளைட்டில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்றப்போ தாராளமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு சூப்பராக சூட் ஆகும் சொல்லலாம். இந்த ஊட்டி மேட்டுப்பாளையம் அங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க ஏர்போர்ட் போகணும் இல்லை கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா இந்த ரோடு தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க. ஸோ அதனால தான் இந்த ரோடு இவ்வளோ பீக்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுவும் தூரத்தில் ஒரு மலை தெரியுது இல்லைங்களா? ஆமாங்க. இது இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். ஓகே. அங்கதான் நமக்கு கவர்மெண்டோட போலீஸ் குவார்ட்டர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சோ அதனால வந்து இங்க நிறைய குடியிருப்புகள் 200 கோடி பட்ஜெட்ல பண்றாங்க ப்ரோ, ஒரு 100 ஏக்கர்ல. ஓகே. இப்போ ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. அதனால என்ன ஃபர்ஸ்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்தனால இப்ப நல்ல அப்ரிசியேஷன். இப்போ நீங்க வாங்குனீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுமே நல்ல டபுள் த ரேட் 100% அப்ரிசியேஷன் கன்ஃபார்ம்ங்க. சூப்பர் சூப்பருங்க சிஸ்டர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டேங்க்லேருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் இந்த சைடு திரும்பும்போது இங்கே ஒரு வீடு இருக்குது. 2 வீடுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேலுக்கு தான் இருக்குது. நம்ம நின்றுட்டு இருக்க வீடும் சேலுக்கு தான் இருக்குது, இந்த வீடும் சேலுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே பிளாட்டும் சேலுக்கு இருக்குங்கல்ல? பிளாட் இருக்குங்க. ஓகே. ஸோ பிளாட் அப்படின்றப்போ வந்து அப்படியே நம்ம சைட்டு, இந்த சைட்டு அப்படியே பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது, அது 70 to 80 தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ நிறைய எல்லாமே பார்த்தோம்னா நம்ம வந்து 4 சென்டா இருக்கு பிரதர். ஓகே. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 35 and 50 இந்த மாதிரியான ஒரு 4 சென்ட்ல ஒரு ஸ்கொயரா இருக்க பிளாட் வேற எங்கேயுமே இருக்காது. சோ 2 சென்ட்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ வீடு கட்டும்போது உங்களுக்கு எலிவேஷன்ல இருந்து உள்ள வந்து வாஸ்துல இருந்து பிரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆமாங்க. ஓகே. சோ அங்க ரோடோட அளவெல்லாம் எப்படிங்க? நம்ம 23 and 30 ஃபீட் வந்து ரோடு கொடுத்துருக்கோம். கரண்ட், தண்ணி எல்லாமே உள்ள வந்துச்சு. நீங்க வீடு கட்டறதுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவையோ அது எல்லாமே நம்ம பண்ணிட்டோங்க. ஓகேங்க சிஸ்டர். உடனே வீடு கட்டலாம். அப்ரூவல், லீகல் எல்லாமே ரெடியா இருக்கு. இங்க வந்து சென்ட் எவ்வளவு போகுதுங்க சிஸ்டர்? நான் சென்ட் வந்து இங்க 8 லட்சம் போயிட்டு இருக்குனா. இப்போ லான்ச்சிங் ஆஃபரா நம்ம வந்து ஒரு சென்ட்டுக்கு 50,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 7.5 லட்சத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜூலை வரைக்கும், ஜூலை எண்ட் வரைக்கும், இந்த மந்த் எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து புக் பண்றவங்களுக்காக வெறும் 7.5 லட்சம் ரூபாய்க்கு நம்மளுடைய ஃபாலோவர் நீங்க வந்து வாங்கிக்கலாங்க. நம்ம தமிழ் வாகர் சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னே சொல்லுங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த 2 வீடு இருக்குல்ல, இந்த 2 வீடுமே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சேனல் பேரை கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லணும். உங்கள் சேனல் பேர் சொன்னாங்கன்னா ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் வேணா நான் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா? அதுவும் இந்த மந்த் எண்டுக்குள்ள பண்ணனும். ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள பண்ணாங்கன்னா உங்க சேனல் பேர் சொன்னாங்கன்னா ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். ஆனா வீட்டுக்கு கிடையாது, லேண்டுக்கு. ஓகே ஓகே. ஸோ பாருங்க, லேண்டு நீங்க வாங்க போறீங்க அப்படின்றப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு வரவங்களும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சீக்கிரமாக வாங்க. இங்கே வந்து இப்போ நம்ம 2 BH வீடு ரெடி டு மூவ்ல பார்த்தோம். சிங்கிள் BH பார்த்தீங்கன்னா வந்து 24,50,000. ஆமா, அதான் 2 சென்ட் நான் சொன்னேன்ங்களா. சோ அந்த 2 சென்ட் லேண்ட் ஏரியால 1 BHK நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க அப்படின்னா 24 லட்சம் வரும். அதுக்கு முன் பணமா ஒரு 3 லட்சம் நமக்கு தேவைப்படுங்க. அதே 2 சென்ட்ல டியூப்ளெக்ஸா கூட நம்ம 2 BHK கட்டலாம். அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது 37 lakhs வரைக்கும் வருங்க. இதுக்கு மேல ஏதாவது டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்ப்ளேல இருக்க நம்பர் வந்து ஒரு கால் பண்ணுங்க. சிஸ்டர் உங்க பேர் சொல்லிருங்க. என்னோட நேம் வந்து ஐஸ்வர்யா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, லோன்ல ஏதாவது டவுட் இல்ல லொகேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நம்மளோட சைட் பேர் கெபிஸ் கார்டனா, காரமடை டு ஏர்போர்ட் ரோட்ல கிரைஸ்ட் கிங் இன்ஜினியரிங் காலேஜ் தாண்டினதுமே 300 மீட்டர்ஸ்ல லெஃப்ட் சைடுல இருக்கு. ஓகே, இங்க பாருங்க. சோ நியர் பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு இருக்கு, காலேஜ், ஸ்கூல் இருக்குது. இங்க உங்களுக்கு half an hourல ஏர்போர்ட் ரீச் ஆயிரலாம். சோ இவ்வளோ ஒரு நியர்ல இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இருக்கக்கூடிய இடத்துல இந்த பட்ஜெட்ல வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சென்ட்டுக்கு 50,000 டிஸ்கவுண்ட் பிளஸ் வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிருக்காங்க. ஆனா கால் பண்ணாம வரக்கூடாது. நீங்களா இங்க தானே இருக்கு அப்படினு வந்துட்டீங்கன்னா கிடைக்காது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ வேணும்னா கால் பண்ணிட்டு வந்துருங்க. ஆனா தமிழ் vlogger அப்படிங்கற பேரும் சேனல் பேரும் சொல்லிருங்க. கண்டிப்பா. சோ இந்த பட்ஜெட் இல்லாம உங்களுக்கு இதை விட கம்மியா உங்களுக்கு வேற சைடு வேணும் அப்படினாலும் சரி, இல்ல இதை விட அதிகமா எனக்கு இன்னும் நியர்ல வேணும் அப்படினாலும் சிஸ்டர் கையில நிறைய ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெடி டு மூவ் வீடு பாத்தீங்கன்னா இந்த வீடுன்னு இல்லாம வேற வீடுகள் வேணும்னாலும் சிஸ்டர்கிட்ட வந்து இருக்கு, இப்போ அவைலபிள் இருக்கு. ஸோ கிணத்து கடவுளெல்லாம் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ தாராளமாக சிஸ்டர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொன்னிடம் இப்போ அது வரைக்கும் உங்கள்கிட்ட தமிழ் வாகர். பை.